Hello friends, welcome back to my channel. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு என்னோட 10 month old பேபியோட ஃபுட் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். ரெசிபீஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி Subscribe பண்ணாதவங்க ப்ளீஸ் Subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம வந்து பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லஞ்சுக்கு வந்துட்டு எக் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறேன். அதுக்காக வந்து நான் ஒரு சின்ன சைஸ் டொமேட்டோ கட் பண்ணி எடுத்துர்க்கேன். ரொம்ப ஃபைனா கட் பண்ணி எடுத்துர்க்கோம். ஒரு கேரட் வந்து துருவி எடுத்துர்க்கோம். அப்புறமா வந்து கொஞ்சமா பீன்ஸ் நல்லா வந்து ஃபைனா வந்து சாப் பண்ணி எடுத்துக்கணும். அப்பதான் நல்லா வேகும். அப்புறமா கேப்சிகம் கம்ப்ளீட் ஆகிறதுனால நான் கேப்சிகம்ஸ் ஆட் பண்ண போறேன். அதுக்கு ஒரு சின்ன சைஸ் கேப்சிகம் வந்து கட் பண்ணி எடுத்துர்க்கோம். ஒரு ஆஃப் சைஸ் வந்து கட் பண்ணி எடுத்துர்க்கோம். கொஞ்சமா வெங்காயம், பூண்டு கொஞ்சமா, அப்புறமா கொஞ்சமா கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து நம்ம இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கடாயில வந்து கொஞ்சமா எண்ணெய் இல்லைன்னா நெய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எக் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமா வந்து பெப்பர் சேர்த்து நல்லா வந்து நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா குக் ஆகணும். எக் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்ல எடுத்துக்கலாம். அதே கடாயில வந்து கொஞ்சமா நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வந்து சீரகம் பொரிச்சதுக்கு அப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை. வெங்காயம் பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சு டொமேட்டோ சேர்த்துக்கலாம். டொமேட்டோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். பீன்ஸ், துருவன கேரட் எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ்க்கு வந்து கொஞ்சமா பெப்பர் பவுடர், கொஞ்சமா மஞ்சள், கொஞ்சமா வந்து தனியாத்தூள், 4 டம்ளர் அளவுக்கு வந்து லைட்டா தண்ணி சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகணும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். 1 year plus பேபிஸா இருந்தா நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ பேபி 1 year பிலோ இருக்கிறதுனால பேபிஸ்க்கு வந்துட்டு நம்ம வேக வச்சு கொடுக்கணும் நல்லா வந்துட்டு. ஸோ அதனால வந்து நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு பிளேட் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அப்பதான் அந்த ஆவில வந்து நல்லா குக் ஆகும் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணின எக் வந்து நம்ம இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிட்டு நம்ம வேக வச்ச ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ஸ்பைசஸ் சேர்ற வரைக்கும் நம்ம லைட்டா ஒரு 1 minute வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்ல வந்து எடுத்துக்கலாம். பேபி வந்து இந்த அளவுக்கு நல்லா சீவ் பண்ணி சாப்பிடுறாங்க. ஸோ அது நல்லா மேஷ் பண்ணல. இந்த பார்த்தீங்களா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து எடுத்துருக்கோம். ஃபுட் வந்து ரெடி ஆயிடுச்சு. 1 year பிளஸ் பேபிஸா இருந்தால் சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சால்ட் சேர்த்துக்கல. எக் கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்துட்டு நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் கிடைக்கும். அவங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய ப்ரோட்டீன் இருக்கு எக்ல வந்துட்டு. நம்ம எக் வந்து டெய்லி இல்லைன்னா வீக்லி ஒரு 3 times ஆகுது நம்ம எக் வந்து கொடுக்கணும். பேபியும் வந்து ரெடியா இருக்காங்க. தூங்கி எழுந்துட்டு நம்ம வந்து ஃபுட் வந்து கொடுத்துடலாம். எந்த ஃபுட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி தண்ணி வந்து கொடுத்துட்டு தான் நம்ம ஃபுட் வந்து கொடுக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நல்லா தூங்கிட்டாங்க. வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா சீவ் பண்ணி சாப்பிட்றாங்க. கொஞ்சம் ஸ்லோவா தான் சாப்பிட்றாங்க இப்பெல்லாம். பேபிக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து பிடிச்சிருக்கு. எக்கு கொடுக்கறதுனால பேபிக்கு வந்து நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும். நல்ல டைஜஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் கெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஸ்லோவாக தான் சீவ் பண்ணி சாப்பிட்றாங்க. நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிறதுனால நல்லா சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப மேஷ் பண்ணாமல் நம்ம வந்து லைட்டாக மேஷ் பண்ணி கொடுத்தா நல்லா சிவிங் கற்றுக்குவாங்க பேபிஸு. என்ன பார்த்தீங்கன்னா கேப்சிகம் எல்லாம் சேர்த்துருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேபியும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நம்ம எக்கு வெஜிடபிள்ஸ் கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கும். வெயிட் கெயின்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைஜஷன், இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எக் வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் வந்து 10 monthல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோட பேபிக்கு வந்து இந்த ரெசிபி வந்து 9 monthல இருந்து கொடுத்துட்ருக்கேன். மறக்காம இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட பேபிஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பை பாய். See you on next video guys.